இன்னும் நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்காங்க. என்ன நினைச்சிருக்காங்கன்னா, படிக்கிறதெல்லாம் அறிவுன்னு நினைச்சு. படிக்கிறது அறிவு கிடையாது. பல பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளை தப்பு பண்ணும் போதெல்லாம் கேக்குறாங்க, படிச்ச பிள்ளை இப்படி தப்பு பண்ணலாமான்னு கேக்குறாங்க. இந்த நாட்டில் படிச்சவங்க மட்டும் தான் பெரிய பெரிய தப்பு எல்லாம் பண்றாங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம். சரிதானா? நீங்க எதையானாலும் தள்ளி வைக்கலாம், உள்ள சோறு போறதை தள்ளி வைக்க முடியாது உங்களால. ஆகையினால யார் இந்த உணவை உற்பத்தி பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு பின்னாடி இந்த உலகம் நிக்கணும். ஆனா நடக்கிறது என்னன்னாக்க, இந்த உழுதவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மற்றவங்க பின்னாடி ஒரு மனுவை கொண்டுட்டு போய் நிக்கிறாங்க, எனக்கு அதை செஞ்சு எனக்கு இதை செஞ்சு நேரு தலைகளாச்சு. காரணம் என்னன்னா, படிச்சவங்க எல்லாம் அறிவாளின்னு நம்ம நினைச்சோம் பாருங்க, அங்க இருந்து தப்பு. முதல்ல படிச்சவங்க அறிவாளி கிடையாது, அனுபவம் தான் அறிவு. இந்த அனுபவம் தான் அறிவுங்கிறத எல்லாரும் சொல்லியிருக்காங்க. விவேகானந்தரை படிச்சுட்டு இருந்தேன். விவேகானந்தரோட கருத்துல அனுபவம் தான் அறிவு. அமெரிக்காவுல போய் பேசுறாரு, அங்க இருக்கிற பெண்கள் மத்தியில பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு, நான் உங்கள்கிட்ட அறிவை கொடுக்கறதுக்காக வரல, உங்க உள்ளத்துல இருந்து தான் அறிவு வெளியில வரும். அறிவு வெளியில இருந்து உள்ள போவாது, அது அனுபவத்தின் மூலம் உள்ள இருந்து வெளியில வரும். அப்பதான் யோசிச்சேன், வள்ளுவர் தான் சொல்லி இருக்கிறாரு, தொட்டனைத்து ஊரும் மணல் கேணி. மணல் கேணியா இருந்துச்சுன்னா தோண்ட தோண்ட தண்ணி கீழே இருந்து ஊறும். சரிதான்? அது போல கட்டணைத்து ஊரும் அறிவு, அறிவு அங்கே இருந்து தான் ஊறணும். அப்ப நான் என்ன செய்யறேன்னா, எப்படி அந்த விவசாயி கிணத்தை தோன்றாரோ அது மாதிரி உங்களுடைய உள்ளத்துல கிடந்து தூண்டி விடுறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார். என்ன உதாரணத்தை சொன்னார்னா, இங்கிலீஷ்ல உலகம் முழுதும் சொல்றான். என்ன சொல்றான், ஐசக் நியூட்டன் டிஸ்கவர்டு லா ஆஃப் கிராவிட்டின்னு சொல்றான். புவியீர்ப்பு விசையை ஐசக் நியூட்டன் கண்டுபிடிச்சாருன்னு நமக்கெல்லாம் பாடமா சொல்லி கொடுத்து அதை திரும்பி எழுத வச்சா உங்களுக்கு மார்க் போட்டு பாஸ் போடுறான். அவர் என்ன கேட்டாரு, பூமிக்கு வெளியில இருக்கிற எந்த பொருளையா இருந்தாலும் பூமி தன் மையத்தை நோக்கி இழுத்துக் கொள்கிறது. இந்த விதி என்ன ஒளிஞ்சுக்கிட்டா இருந்தது அவர் போய் கண்டுபிடிக்கிறதுக்கு. அது எங்கேயும் இருக்கு, எல்லா காலத்திலயும் இருக்குது. அன்னைக்குதான் அவர் மண்டையில பட்டிருக்கு. இது விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் அங்க இருக்கிற பொண்ணுங்களுக்கு சொன்னது. இப்ப விவேகானந்தர் செத்து போய் எவ்வளவு காலம் ஆச்சு. இன்னமும் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, கடலுக்கு அப்பால இருந்து வந்ததுன்னா அது அறிவுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆகினால் நம்ம மோசம் போறோம்.